பாமகவுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 தரப்பினர், அப்பா, மகன் ஐயா ராமதாஸ் அவர்களும், அன்புமணி அவர்களும் 2 தரப்பினருக்கும் முற்றும் மோதல் போக்கு அப்படின்றது எந்த அளவுக்கு உச்சமடைந்தது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட பல மாதங்கள் கிட்ட இந்த மோதல் அதிகரிச்சது. இதுல தேர்தலையும் இந்த மோதல் எதிரொலிச்சது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வன்னியர்கள் வாக்கு அப்படின்றது 2ஆ பிளந்தது. பாமகவுக்குன்னு ஒரு வன்னியர் வாக்கு சதவீதம் இருக்கு. அது 2ஆக பிரிந்தது. அன்புமணிக்கு போடுறதா, இல்ல ஐயாவுக்கு போடுறதா இப்படின்ற குழப்பங்கள். ஏன்னா இவரு சைடுல இருந்து வேட்பாளரை நிப்பாட்டினாங்க, அன்புமணி தரப்புல இருந்து வேட்பாளரை நிப்பாட்டினாங்க. என்னதான் அன்புமணி அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி வைத்து வேட்பாளர்களை நிப்பாட்டினாலும், ஐயா ராமதாசும் சசிகலா அவர்களும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா வேட்பாளரை நிப்பாட்டினாங்க. ஆனா இங்க ஐயா ராமதாஸ் தரப்பும் அன்புமணி தரப்பும் மோதி கொண்டதுனால இந்த வன்னியர்கள் வாக்கு பிரிஞ்சது. ஐயா தரப்பும் அது சின்ன ஐயா தரப்பினரும் பிரிஞ்சு என்ன பண்ணா வாக்களிச்சாங்க. இது பாமகவுக்கு ஒரு பெரிய லாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த வாக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் டைம்ல பயங்கரமா எதிரொலிச்சது. இந்த போட்டி அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கு. ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன செய்றாரு அப்படின்னா, அன்புமணி அவர்கள வீழ்த்தணும். அன்புமணி அவர்கள ஒன்றுமில்லாக்கணும். அதனால அந்த இடத்துக்கு தன்னுடைய மகள் காந்திமதி அவர்கள கொண்டு வராங்க. காந்திமதி அவர்கள பொதுக்குழுவுல என்ன பண்றாங்க, அறிமுகம் செய்து, அவங்களுக்கு எல்லா பொறுப்பும் குடுத்து, இந்த மாரி விஷயங்கள நடத்திட்டே வராங்க. திடீர்னு அவருடைய திருமண நிகழ்ச்சி ஒண்ணு வருது. ஐயா ராமதாஸ் அவருடைய திருமண நிகழ்ச்சி வருது. இதுல குடும்பத்தோடு எல்லாரும் பங்கு பெற்றுக் கொள்றாங்க. ஐயா அன்புமணி அவர்கள் கூட என்ன பண்ணாரு, அவர் குடும்பத்தார் பேரன் பேத்திகளோட போனாரு. மகனை பார்த்த உடனே அவ்வளவு ஆனந்தம். உடனே ஆற தழுவி என்ன பண்றாரு, அழுது ஒரு குழந்தை போல அழுது அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய வேதனைகள் எல்லாம் மறந்துட்டு, அன்புமணி அவர்கள் செய்த துரோகங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு கட்டி அணைச்சு ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அப்பவே ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்புமணி தான் இதுக்கு அப்புறம் வந்து எனக்கு எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கு மட்டும் இந்த அன்புமணி தான்ப்பா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததாக தைலாபுர தோட்ட தகவல்கள் இங்க அரசல் புரசலா பரவிடப்பட்டது. ஸோ இப்படியா இருக்கும் பொழுது இன்னைக்கு தன்னுடைய 88வது பிறந்த நாளை காணும் ஐயா ராமதாஸ் அவர்கள் அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறார். என்ன அப்படின்னா, நான் அரசியலிருந்து ஓய்வு பெறுகிறேன், இதுக்கப்புறம் எனக்கும் அரசியலுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன பண்ண போறேன், ரெஸ்ட் எடுக்க போறேன்ப்பா, அரசியலில் என்னுடைய ஈடுபாடு இருக்காது, நான் எந்தவித தகவலும் சொல்ல மாட்டேன், எந்தவித அறிக்கையும் விட மாட்டேன், என்னை சந்திக்க வர்றவங்க கூட அரசியலை பத்தி பேசவே கூடாது, என்னுடைய தலையீடு பாமகவில் இருக்கவே இருக்காது, எந்தவித அரசியலும் இருக்காது, நான் எந்தவித அறிக்கையும் விட மாட்டேன், எதுவுமே பேச மாட்டேன், நான் வீட்டில் தான் இருக்க போறேன், என்னை பார்க்க வரவங்க கூட அரசியலை பேசாதீங்க அப்படின்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. இன்று முதல் ஐயா ராமதாஸ் அவர்கள் அரசியலிருந்து விலகுகிறார். அவர் இது மட்டும் அரசியல் ஈடுபட மாட்டார். ஃபுல் அண்ட் ஃபுல் பொறுப்புகள் எல்லாமே அன்புமணி அவர்கள் கிட்ட போகுது. அதாவது அன்புமணி அவர்கள் தான் பாமகவுடைய தலைவர், அவர் தான் ட்ரஸ்டிக்கு தலைவர், எல்லாத்துக்குமே, அதாவது பாமக சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே அன்புமணி அவர்கள் தான் இதுமேட்டு வந்து பொறுப்பு. அவர் தான் தலைவர். அவர் யாரை வேணா நீக்கலாம், யாரை வேணா சேர்த்துக்கலாம், எதை வேணா வித்துக்கலாம், எதை வேணா வாங்கலாம், எதை வேணா பண்ணிக்கலாம். பாமக அப்படின்றது முழுக்க என்ன பண்ணுது, அப்படியே அன்புமணி கிட்ட போகுது அப்படின்ற ஒரு செய்திய ஐயா ராமதாஸ் அவர்கள் கொடுத்துட்டார். இப்ப என்னன்னா பிரச்சனை, வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்கு. அக்கா காந்திமதி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் பாட்டின்னு ஒரு பக்கம் போயிருந்தேன், எங்களை வந்து என்ன பண்ணீங்க, நீங்க கட்சிக்குள்ள எடுத்து விட்டீங்க, இப்ப எல்லா பொறுப்பும் அன்புமணி அவர்களுக்கிட்ட குத்துட்டீங்க, அப்ப நானே யாரு அப்படின்ற மாதிரி அக்கா காந்திமதி அவர்கள் போர்க்கொடி தூக்கிறதை இங்க பாக்குறோம். இது வீட்டுக்குள்ள நடக்கிற சம்பவம். வெளிய ஐயா ராமதாசருடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜி.கே. மணியும் அருளும் போன்றவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அன்புமணிக்கு எதிராகவே ஸ்டாண்டர்ட் எடுத்தாங்க. சோ இதனுடைய இப்போ வந்து என்ன பண்ணா, ஐயா நம்ம கூட இருப்பாரு, ஐயா ஸ்டாண்டர்டா இருப்பாரு, அவரு எடுத்த கொள்கையில ரொம்ப உறுதியா இருக்கிறாரு, மகனாவது யாராவது அவர் எடுத்து எதிர்த்துட்டாருப்பா, அவ்வளவுதான்ப்பா, பாமகவுக்கு இனி ஐயா தான் தலைவரும் நிறுவனர் எல்லாம் தான். இப்ப அன்புமணி அவர்களை அவர் வந்து என்ன பண்ண போறாரு, வதம் செய்ய போறாரு, இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஐயா தான் அப்படின்னு சொல்லிட்டு அருள் அவர்களும் ஜி.கே. மணி அவர்களும் ஐயா கூட இருந்தாங்க. மற்றும் பலர், இன்னும் பல பேர் என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. ஆனா இப்போ ஐயா எடுத்த இந்த முடிவு இவங்களை திடுக்கிடும் செய்திருக்கு. அடுத்த கட்ட நகர்வுக்கு எங்க போறது அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அன்புமணி கண்ட்ரோல்ல போக போகுது. அன்புமணி இப்ப நினைச்சாருன்னா அருளை நீக்கலாம், ஜி.கே. மணியை நீக்கலாம், யாரை வேணா என்ன வேணா செஞ்சுக்கலாம். ஏன்னா அன்புமணி அவர்கள் கண்ட்ரோல்ல போகுது. சோ நிறுவன தலைவர் அவர் தான், ஆனா தலைவருக்கு தான் இங்க பவர் இருக்கு. இப்ப ஐயாவும் என்ன பண்ணிட்டாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் பொறுப்பு அவர்கிட்ட குடுத்துட்டாரு. நீ தான்ப்பா எல்லாமே, சைன் அத்தாரிட்டி ஃபுல்லா நீ தான், நான் என் சைனை தேவை கிடையாது, நான் எதுக்குமே சைன் தேவை கிடையாது, ஃபுல் அண்ட் சைன் அத்தாரிட்டி, பவர் அத்தாரிட்டி எல்லாமே அன்புமணி தான். பாமகவில் எதனா முடிவு எடுக்கணும், என்ன சந்திக்க வராதிங்க, என்ன வந்து நல விசாரிக்க வாங்க, என்கிட்ட வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு வாங்க, எல்லாம்
அரசியல் சம்பந்தப்பட்ட மட்டும் என்கிட்ட வராது. உங்களுக்கு எனக்கும் உள்ள உறவே அப்படியான உறவு. அரசியலை மட்டும் பத்தி பேசாதீங்க. அரசியல் நிகழ்ச்சிக்கு என்ன கூப்பிடாதீங்க. உங்க வீட்டு நிகழ்ச்சியா தாராளமா நான் வரேன். என் கூட நீங்க பேசணுமா தாராளமா வந்து பேசுங்க. என்ன பார்க்கணுமா வாங்க தாராளமா வந்து பார்க்குறேங்க. எல்லாமே செய்யுங்க. அரசியல் நோ அரசியல். அரசியலை மட்டும் உள்ள எடுத்துட்டு வராதீங்க அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாரு. இப்ப அன்புமணி அவர்கள் இறங்கி ஆட போறாரு. ஏன்னா நீங்க ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு கூட இருந்துகிட்டு என்னென்ன மாதிரி கண்டனக மாரி நீங்க திட்டினீங்க, என்னென்ன மாதிரி விமர்சனம் வச்சீங்க. சும்மா இருப்பாரா அன்புமணி அவர்கள்? இதுமேட்டு இருந்து அவரு சாட்டை எடுக்க போறாரு. யாரெல்லாம் நீக்கணுமோ அப்படியே ஃபில்டர் பண்ண போறாரு. யாரெல்லாம் நீக்கணுமோ அவங்கள. ஏன்னா இன்னைக்கு பாமகவில் அன்புமணி அவருடைய கை ஓங்கி இருக்குது. இனி அவர் சொல்றதா சட்டம். பாமகவில் அன்புமணி வைக்கிறதா சட்டம். அவர் பேச்சை மீறி யாரை செயல்படுவார்? மீறி செயல்படுறீங்களா பாமக விட்டு அதிரடி நீக்கம். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஐயா வரமாட்டாரு. ஐயாவுடைய சப்போர்ட் இருக்காது. ஐயாவுடைய சிபாரிசு இருக்காது. எதுவுமே இருக்காது. ஐயா சொன்னாரு, அவங்க சொன்னாரு, எதுவுமே இருக்காது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அத்தாரிட்டி, பவர் அத்தாரிட்டி யாரு? அன்புமணி அவர்கள் தான். இப்போ அருளுடைய நிலைமை, அருளை ஏற்கனவே ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டாரு. பாமகவில் நான் இருக்கல, அன்புமணி தரப்பு தலைமையை நான் ஏத்துக்க போறது இல்ல. ஐயா இருக்கிற வரைக்கும் நான் மதிச்சுட்டு இருந்தேன், அவ்வளவுதான். இப்ப ஐயாவும் ஒதுங்கிட்டாரு. இதுக்கப்புறம் நான் அன்புமணி தலைமையை ஏத்துக்க மாட்டேன். நான் டிவிகேக்கு போறதா இல்ல திமுகவுக்கு போறதா அதிமுகவுக்கு போறதா, விசிகா மட்டும் தான் என்ன கூப்பிடல. ஒருவேளை விசிகாவுக்கு போனாலும் போயிருவேன். அது முடிவை நான் எடுக்க வேண்டியது. இது வரைக்கும் நான் எந்த முடிவை எடுக்கல. விசிகாவுக்கு போறதா திமுக போறதா அதிமுக போறதா தாவேக்கால கூட அழைப்பு கொடுத்தாங்க. ஆனா நான் தாவேக்காவுக்கு போவானா மாட்டேன்னு தெரியல. தனி கட்சி ஆரம்பிக்க போறேனா எதுவோ நான் கூடிய விரைவில் சொல்லுவேன் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் படாருன்னு இப்போ சொல்லிட்டாரு. இந்த பக்கம் ஜி.கே. மணி அவர்களுடைய நிலைமை தான் என்னன்னு தெரியல. இப்போ பாமகவில் ஒண்ணு நீங்க அன்புமணி அனுசரிச்சுட்டு போகணும். அன்புமணி உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாரா? ஏன்னா எங்க 2 பேருக்கு சண்டை மூட்டி ஜி.கே. மணி அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி தரப்பு என்ன பண்றாங்க? வாதங்களை முன்வைக்கிறாங்க. சரியான சகுனிங்க. ஜி.கே. மணி தான் சரியான சகுனி. எங்க 2 பேருக்கும் முட்டி விட்டுது அவரு தான் அப்படின்னு அன்புமணி தரப்புல இருந்து சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அன்புமணி எப்படி ஜி.கே. மணி ஏத்துப்பாரு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இப்ப அன்புமணி அவர்களும் வெளியே போறாரு. அதுதான் பெரிய விஷயமா இருக்குது. சோ அவரு திமுகவுக்கு போறாரா அதிமுகவுக்கு போறாரா எங்க போறாரு நம்மளுக்கு தெரியல. ஆக மொத்த ஜி.கே. மணியும் வெளியே போறாரு. அதாவது ஐயா தரப்புல இருந்து யாரெல்லாம் இருந்து அன்புமணியை எதிர்த்தாங்களோ அவங்களை எல்லாரையுமே நீக்க போறார் அன்புமணி அப்படின்றதுதான் விஷயமா இருக்கு. சோ அதிரடியா ராமதாஸ் ஐயா அவர்கள் அரசியலை விட்டு நீங்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாலும் இது யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகுது, யாரெல்லாம் இது பாதிப்புக்குள்ளாகிறாங்க அப்படின்னா சொந்த அக்காவே பாதிப்புக்குள்ளாகிறாங்க. காந்திமதி அவர்களும் பாதிக்கப்படுறாங்க. கூட இருந்த ஜி.கே. மணி, அருள், இன்னும் மற்றும் பலர் எல்லாருமே என்ன பண்றாங்க இங்க பாதிப்புக்குள்ளாராங்க. ஐயா தரப்புல போட்டாருல பொறுப்பு, இவர் தான் பொதுச் செயலாளரு, இவர் தான் இளைஞரணி செயலாளரு, இவர் தான் பொருளாளரு, இவர் தான் கட்சி தலைவர், எல்லாத்தையும் நீக்கிறார் அன்புமணி. எல்லாத்தையும் அவுட். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நான் தான் பாமக அப்படின்றதே நான் தான்ப்பா. நான் தான் பவர் அத்தாரிட்டி, நான் தான் சைன் அத்தாரிட்டி, நான் சொல்லணும் இவங்க தலைவர். ஐயா தரப்புல யாரெல்லாம் நியமிச்சாங்களோ அவங்க எல்லாருமே டிஸ்மிஸ் பண்ணணும். இப்போ என்னன்னா அன்புமணி அவர்கள் கொடுக்கிற ஒரு நல்ல ஆஃபர் என்னன்னா, யாரெல்லாம் ஐயா தரப்புல இருந்து இது பண்ணீங்களா அப்பாலஜி லெட்டர் கொடுங்க, மன்னிப்பு கடிதம் கொடுத்தீங்கன்னா நான் ஏத்துப்பேன். ஆனா இவங்க 2 பேருக்கு மட்டும் சீட்டே கிடையாது. அன்புமணி அவர்களுக்கும் அருளுக்கும் இங்க இடமே கிடையாது. மற்றவங்களுக்கு வேணா அப்பாலஜி லெட்டர் கொடுங்க சேர்த்துக்கிறேன், ஆனா நான் கொடுக்குற பொறுப்பு தான் அந்த பொறுப்புலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி தரப்புல இருந்தும் அதிரடியை காட்ட போறதாகவும் இங்க தகவல் இருக்கு. ஸோ எப்படியா இருந்தாலும் பாமகவில் அன்புமணியுடைய கை ஓங்கி இருக்கு. அன்புமணி ஜெயிச்சிட்டாருப்பா. இவங்க 2 பேருக்கும் ஒரு சண்டை நடந்தது. அதுல அன்புமணி தான் ஜெயிச்சாரு. ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒதுங்கிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வர மாட்டாரு. அரசியலுக்கு யாரும் அவர் கூப்பிடாதீங்க. அரசியல் அவர் யாரும் எதிர்பார்க்காதீங்க. அவர் என்ன பண்ண போறாரு, அரசியலை விட்டு ஒதுங்கிட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி தான் இப்போ ரொம்ப பரபரப்பா இருக்கு. இதை பத்தி கருத்து நடத்தி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.